தற்போது ஏகனாபுரத்தில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம் தாயுமானவன். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 13க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தொடர்ச்சியா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. 909 நாட்களாக மக்கள் போராடி வரக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நாளைய தினம் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்களை நேரில் சந்தித்து பேச இருக்கிறார். இதற்காக தவேக சார்பில் அனுமதி என்பது காவல்துறையிடம் கோரப்பட்டிருந்த சூழலில் 2 இடங்கள் என்பது தேர்வு செய்யப்பட்டிருந்தது. ஒன்று ஏகனாபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் திடல், மற்றொன்று அருகில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபம். இங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை பொறுத்த மட்டில் விஜய் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய அந்த அம்பேத்கர் திடலில் தான் பங்கேற்க வேண்டும், அந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள். அதற்கான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் காவல்துறை தரப்பிலோ தனியார் மண்டபத்தில் தான் அனுமதி என்பது அளிக்க முடியும் என திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். இதனிடையே தான் போராட்டக்காரர்கள் மீண்டும் தங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய காட்சிகளே நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பா நாளைய தினம் 910வது நாள் அம்பேத்கர் திடலில் தான் விஜய் அவர்கள் போராட்டக்காரர்களை சந்திக்க வேண்டும், இங்கே வருகை தர வேண்டும் என சொல்லி பொதுமக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. ஏகனாபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த பலர் இந்த கொட்டும் பணியிலையும் தற்போது போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. நாம் சிலருக்காக கேள்வியை முன்வைக்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா, இப்ப எதுக்காக இப்போ இந்த டயத்துல இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீங்க, என்ன காரணம்? என்ன காரணம்னா, எங்கள் கிராமத்தில் இந்த விவசாய நிலத்தை அழிச்சிட்டு விமான நிலையம் தேவையில்லை அப்படின்றதுக்காக நாங்கள் 909 நாளில் போராடிட்டு இருக்கோம். நாளைக்கு 910வது நாள் தளபதி அவர்கள் எங்கள் கிராமத்தில் இருக்க போராட்ட குழுவையும் மக்களையும் சந்தித்து அவருடைய ஆதரவை தெரிவிக்கிறதுக்காக இருந்தாங்க. இன்னை வரைக்கும் இப்போ இந்த டைம் வரைக்கும் கலெக்டரும் சரி, மேலே இருக்க அதிகாரிகளும் சரி, டிஎஸ்பியும் சரி, இது வரைக்கும் அனுமதி கொடுக்காதனால தான் இன்னைக்கு இப்போ இந்த போராட்டத்தை எடுத்திருக்கோம். உண்ணாவிரத போராட்டத்தை மேலே இன்னைக்கு கொடுக்கலனாக்கா இனிமேல் உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். ஒருபுறம் அம்பேத்கர் திடல்ல ஏற்பாடுகள் என்பது முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மற்றொரு புறம் இந்த போராட்டத்திற்கு விஜயுடைய அந்த சந்திப்பிற்கு அனுமதி கேட்டு தவேகாவினர் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அனுமதி அளிக்கப்படாத பட்சத்தில் கிராம மக்கள் 13க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நாளை தினம் உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.